மூலிகைகள்லாம் சாப்பிடும்போது இந்த ஒழுக்கத்தில் இருக்கணும். குண்டலினியான எழும்போது ஒருவன், அதாவது எவன் ஒருவனுக்குள் குண்டலினி எழும்போது அவன் ஒழுக்கத்தில் இந்த நித்தியத்தில் இருந்து தவறானோ அவன் படு நரகுழியில் போய் விழுவான். எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க இப்படியெல்லாம் ஆகுமான்னு. அப்படியெல்லாம் நடக்கும். அதனால்தான் வள்ளல் பெருமானார் என்ன பண்ணல, யாரையும் உட்காந்து இந்த நெற்றி போட்டில் அழுத்தி தீட்சை என்ற ஒன்றை கொடுக்கவில்லை. பெருமானார் தெரியாதா? எத்தனை தேக மாற்றங்கள், எத்தனை சித்துக்கள், எத்தனை கோடி அண்டங்கள், உலகங்கள், புவனங்களை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்ச ஒருத்தருக்கு உட்காந்து எல்லாருக்கும் உட்காந்து ஒரு சிலபஸை போட்டு கொடுக்க தெரியல. ஏன் கொடுக்கல? நல்லா அவருக்கு தெரியும். இது அவரவர் முயற்சி, தத்தமது முயற்சியுங்கன்னு என்ன பண்ணணும், மேல் நோக்கி வர வேண்டுமே தவிர இது நாம் உட்காந்து அவனுக்குள்ளே என்ன பண்ண முடியாது. அதான் அந்த ஞானத்தையும் ஒழுக்கத்தையுமே திரும்ப திரும்ப வலியுறுத்தினார். அப்போ நம்ம அந்த அனுபவத்துக்கு வாங்க, இதை பழகுங்க, இந்த அனுபவத்தில் நில்லுங்க. உங்களுக்குள் அகமாற்றம் நடக்கும். உங்களுக்குள் நடந்துருச்சுன்னா உங்களுக்குள் அந்த